அதிகாரிகள்கிட்ட விஜய் எச்சரிக்கையாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? என்னுடைய அபிப்பிராயம், இனி கவர்மெண்ட் அரசு அதிகாரிகள் தான் நடத்துகிறாங்க. கவர்மெண்ட் ரன் பை பியூரோக்ரஸி. நான் ஒரு 12 வருஷம் பார்லிமெண்ட்டில் இருந்திருக்கேன். இல்லைங்க, நான் பெரும்பாலும் மந்திரிகிட்ட போய் பெட்டிஷன் கொடுக்க மாட்டேன். ஆளும் கட்சியாக இருந்த திமுக மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. என்ன காரணம் நினைக்கிறீங்க? இப்படி இருந்துச்சு. என்ன, பீப்புள் வாண்டட் எ சேஞ்ச். இந்த பாதிப்பிலிருந்து திமுக மீண்டு எழுந்து வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கு முதல்வராக பொறுப்பேற்று இருக்கின்ற விஜய் எதிர்கொள்ள வேண்டிய சவால் அப்படின்னா எதெல்லாம் முக்கியமாக நினைக்கிறீங்க? கவர்மெண்ட்டுன்னு போயாச்சுன்னு சொன்னால் அவருக்கு எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் முதல்ல பியூரோக்ரஸி தான். அதிகார வர்க்கத்தை அவர் எப்படி பல வருடங்களுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற மாதிரி ஒரு மந்திரி சபை அமைய இருக்குது. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று கேட்கிற அந்த கோஷம் தப்பு இல்லை. அதை கொடுக்கறதுன்னு முடிவெடுத்து அவங்க கொடுக்கறது என்பது அரசு அதிகாரிகள்கிட்ட விஜய் எச்சரிக்கையாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? என்னுடைய அபிப்பிராயம், இனி கவர்மெண்ட் அரசு அதிகாரிகள் தான் நடத்துகிறாங்க. கவர்மெண்ட் ரன் பை பியூரோக்ரஸி. நான் ஒரு 12 வருஷம் பார்லிமெண்ட்டில் இருந்திருக்கேன். இல்லைங்க, நான் பெரும்பாலும் மந்திரிகிட்ட போய் பெட்டிஷன் கொடுக்க மாட்டேன். என்னுடைய பழக்கம் அது. அது மந்திரிகள் கொடுப்பேன். சில முக்கியமான விஷயத்தை அந்த டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியை பார்த்து தான் கொடுப்பேன். அதுதான் டக்குனு கீழே போகும், வேலை நடக்கும். இல்லாட்டி வேலை நடக்காது. யார் இயக்குகிறாரோ இயக்கிறவரோட உங்களுக்கு அதிக உறவு இருக்கணும். மந்திரிகிட்ட கொடுத்துட்டிங்கன்னு சொன்னால் மந்திரி என்ன செய்வார்னு, ஒரு மந்திரி எனக்கு ரொம்ப நெருக்கமானவர். நான் ஒரு பெட்டிஷன் கொடுக்குறேன், அதை வாங்கி அப்படி கீழே போட்டது தான் அவர். ரொம்ப நேரம் பேசியிருந்தார். அது அப்புறம் கீழே போவே இல்லை. நீங்கள் அதே ஒரு செக்ரட்டரிக்கிட்ட கொடுத்தா செக்ரட்டரியோட கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி இது இப்படி இருக்குது, இவ்வளோ பேர் பழைப்பாங்க, இது பார்ப்பாங்க, அவன் இம்மீடியட்டாக அனுப்பிச்சிடுவான். நீங்கள் மந்திரி கொடுத்து அதிகாரிகிட்ட கொடுத்து அந்த அதிகாரிக்கும் மந்திரிக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவன் நேராக தாலுக்கா ஆஃபீஸுக்கு அனுப்பிச்சிட்டான்னா தாலுக்கா ஆஃபீஸில் திருப்பி டெல்லிக்கு போகிறதுக்கு 15 வருஷம் ஆகும். சிஸ்டம் இஸ் தட். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சிஸ்டத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டால் தான் காரியம் நடக்கும். சிஸ்டத்தை புரிஞ்சிக்காமல் காரியம் நடக்கும். ஆளும் கட்சியாக இருந்த திமுக மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஜனங்களுக்கு சேஞ்ச் வேணும்னு நினைக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் நிறைய செஞ்சுருக்கு. இத்தனை கூட்டணி கட்சிகள் இருந்தும் இத்தனை கூட்டங்கள் இருந்து நிறைய ஜனங்களுக்கு செஞ்சுருக்காங்க. புதிய விஷயங்கள் நிறைய உருவாக்கியிருக்காங்க. புதிய தொழில்களும் முதலீடுகளையும் கொண்டு வந்துருக்கிறாங்க. நீங்கள் எதையுமே குறைச்சி சொல்ல முடியாது. ஸ்டாலின் பண்போடு பழகியிருக்கார் எல்லாரோடையும். இப்படி இருந்துச்சு. என்ன, பீப்புள் வாண்டட் எ சேஞ்ச். மாற்றம் வேண்டும் என்று ஜனங்க நினைக்கிற பொழுது அதற்கு காரணம் அவங்களுடைய மனோநிலை, சூழ்நிலை, இதெல்லாம் தான் சேர்ந்து. நீங்கள் திமுக பேரில் இப்போ என்ன குறை சொல்ல முடியும்? இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன செய்யணுமோ அத்தனையும் செஞ்சிருக்கு. பட் ஜனங்களுக்கு சேஞ்சு தேவைப்படுது. சேஞ்சு தேவைப்படுற பொழுது ஜனங்க மாத்திரம். இந்த பாதிப்பிலிருந்து திமுக மீண்டு எழுந்து வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வரும். ஏன்னா அதனுடைய ஒரு பார்ட்டி சிஸ்டம் அப்படி. அந்த பார்ட்டி சிஸ்டத்தினுடைய ஏற்பாட்டோடு தான் அது இருக்குது. அந்த சிஸ்டத்தில் பழைய தலைமை போய் புதிய தலைமை வந்திருக்கு, படித்த தலைமைகள் வந்திருக்கு. இன்றைக்கும் தமிழ்நாட்டினுடைய மீடியாக்கள் அவங்கக்கிட்ட தான் இருக்குது. 2 தமிழ்நாட்டினுடைய முதலீட்டாளர்கள் அவங்களோட இருக்காங்க. அதுதான் முக்கியமானது. விஜயை எதிர்நோக்கி இருக்கின்ற சவால்கள் அப்படின்னு நீங்கள் எதையெல்லாம் நினைக்கிறீங்க? கவர்மெண்ட்டுன்னு போயாச்சுன்னு சொன்னால் அவருக்கு எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் முதல்ல பியூரோக்ரஸி தான். அதிகார வர்க்கத்தை அவர் எப்படி பயன்படுத்த போகிறார், எதை கொண்டு வரணும்னு நினைக்கிறார். இப்போ இன்றைக்கி என்னவோ இந்த சாராய கடையெல்லாம் மூடியாச்சுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு உடனடியான பலன் கொடுப்பதல்ல. உடனே என்ன ஆகுதுன்னா, இந்த சாராய கடையில் வேலை பார்த்துருக்கக்கூடிய ஒரு 1000-1500 பேருக்கு என்ன மாற்று வேலை, இதெல்லாம் அதனுடைய தொடர்ச்சி இருக்குது. எனக்கு உடனடியாக சாராயம் கிடைக்காதுங்கிறத தவிர, பிராந்தி விஸ்கி கிடைக்காதுங்கிறத தவிர, அவன் ஏற்கனவே எத்தனை பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் கொண்டு போய் வச்சுட்டான்னு நமக்கு தெரியாது. இது டெம்பரவரி தான். எனக்கு தெரிஞ்சு குளித்தலை தாலுக்காவில் சாராயம் இல்லாத போதே கூட நல்ல பழங்களை போட்டு பட்டை சாராயம் காய்ச்சற ஃபேமிலி தெரியும். பட்டை சாராயம் காய்ச்சறதை நான் பார்த்துருக்குறேன்.
இங்கே ப்ரொஹிபிஷன் இருந்த இது பண்ண போதே அது மகாபாரத காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒன்று. அது முறைப்படுத்தலாம், அவ்வளோதான். முறைப்படுத்துகிறேன்னு சொல்லலாமே தவிர ஒழிச்சிடுவேன்னு சொல்கிறது ஒழிக்க முடியாது. சவால்கள் என்பது புது புது சவால்கள் வருங்க. இருக்கிற சவால்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் இருக்குது. ஒரு பெரிய மழை வெள்ளம் வந்ததுன்னா அது எப்படி அவர் சமாளிப்பாருங்கிறது இப்போ நான் சொல்ல முடியுமா? ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் என்பது ஒன்று பெருசாக தேவைப்படும். எந்த ஒரு மாநில அரசாங்கமும் மத்திய சர்க்காரோட நெருக்கமாக இருக்க வேண்டியிருக்கும். நீங்கள் தேர்தல் நேரத்தில் பேசுகிறது வேறு, கவர்மெண்ட்டுக்கு போன பிற்பாடு நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நல்ல உறவு தேவை என்பது தான் இந்தியன் சிஸ்டம். இப்போ அந்த சிஸ்டம் நாங்கள் 10 வருஷமாக கேரளாவில் அனுபவிச்சிருக்குமே. எங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இருந்த ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி குட். நீங்கள் விமர்சிக்கிறது என்பது வேறு, ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கிறது உறவை பாதுகாப்பது. ஆமாம். ஏன்னா இந்த 10 வருஷத்தில் கேரளா வளர்ந்துருக்கு, பெரிய அளவுக்கு சாலைகள் விரிவாகிருக்கு. இந்த 10 வருஷத்தில் கேரளா வளர்ந்தா மாதிரி இதுக்கு முன்னாடி வளரல. அதாவது பினராயி விஜயனுடைய அரசு என்பது ஒரு பெரிய பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷனை கேரளாவுக்கு செஞ்சுருக்கு. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் எப்படி கவர்னன்ஸ் இருக்கணும் என்கிற ஒரு புதிய பார்வையை எங்கள் கட்சிக்கே அது கொடுத்துருக்கு. ஆனால் அத்தனையும் தாண்டி அவரும் அதுதான் ஜனநாயகம். நீங்கள் இந்த தோக்கலைன்னு சொன்னால் ஜனநாயகம் இல்லை. டெமோக்ரஸியில் வாக்காளர்கள் மாற்றி ஓட்டு போடுறோம். போன பீரியடில் எங்களுக்கு போட்டவனே கூட மாற்றி போட்டுருக்கோம். அதுதான் டெமோக்ரஸி. அதை புரிஞ்சுக்கிறது தான் நம்ம இந்தியன் ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியும். அமெரிக்க ஜனநாயகமோ அல்லது ஃப்ரெஞ்சு ஜனநாயகமோ இந்திய ஜனநாயகமோ வித்தியாசம் இருக்குது. பேர் ஜனநாயகம்னு சொன்னாலும் ஒரு ஜனநாயகத்துக்கு இன்னொரு ஜனநாயகத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. அது ஒரே மாதிரியாக பார்க்க முடியாது. பட் இந்திய ஜனநாயகம் மக்கள் மாற்றணும்னு நினைக்கிறான். பல வருடங்களுக்கு பின்னால் பார்த்திங்கன்னா ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற மாதிரி ஒரு மந்திரி சபை அமைய இருக்குது. பல கட்சிகளுடைய பிரதிநிதிகள் மந்திரிகளாக வாய்ப்பு இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? நல்லது தான். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று கேட்கிற அந்த கோஷம் தப்பு இல்லை. அதை கொடுக்கறதுன்னு முடிவெடுத்து அவங்க கொடுக்கறது என்பது அந்த அதிகாரத்தில் வரத்துக்கான வாய்ப்பு இதர கட்சிகளுக்கு கிடைக்குது. அந்த மக்களுக்கு வாக்களித்த, அந்த கட்சிக்கு வாக்களித்த மக்களுக்கு ஒரு பெரும் நம்பிக்கையை கொடுக்குது. நம்ம ஓடும் பிள்ளையாக மட்டும் இல்லை, நம்ம தலைவரும் மந்திரி ஆகியிருக்காரு என்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. நாங்கள் அதில் இல்லை, அதையும் சேர்த்து சொல்லிட்டோம். நீங்கள் தெளிவாக முதலியே சொல்லிட்டேங்க. தெளிவாக உள்ளே சொல்லிட்டோம். நாங்கள் அந்த சிஸ்டத்துக்குள்ளே இல்லை. கொள்கை கூட்டணி என்பது வேறு, ஆட்சி அமைய ஆதரவு கொடுக்க மக்களுக்கு ஒரு பெரும் நம்பிக்கை தான். நாங்கள் செய்தது தொகுதி உடன்பாடு தான். இருக்கிறது அந்த நிலையான ஆட்சி வேண்டும், ஜனாதிபதி ஆட்சி வரக்கூடாது என்பதற்காக எங்களுடைய கட்சி ஆதரிச்சிருக்கு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிச்சு. அதனால் பவர் கொடுத்தா பவர் வேணும் என்பதல்ல எங்களுடைய பாயிண்ட். எங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு சொல்கிற பொழுது அதை அவங்க நிறைவேற்றணும் என்பது தான் பாயிண்ட். இல்லைன்னு சொன்னால் மறுநாளே கூட எங்களுடைய போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் என்பது தொடரும். இதுதான் யதார்த்தம். பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழ்நிலையில் விஜயனுடைய ஆட்சி என்னவாகும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருந்தது முன்னாடி. இன்றைக்கு நிலைமை முழுமையாக மாறி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த 5 வருடங்கள் ஒரு நல்லாட்சியை விஜய் நடத்துவதற்கான சாதகமான சூழ்நிலை இருப்பதாக பார்க்குறீங்களா? சாதகமான சூழ்நிலை தான். சாதகமான சூழ்நிலை. நீங்கள் இப்போ ஏதாவது அதுக்கு எதிராக பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் 200 சீட் ஜெயிச்சிருவாங்க அவங்க. இன்றைக்கு உள்ள நிலைமை இன்றைக்கி சிந்தனைகள் மாறி இருக்கு, கண்டிப்பாக மாறி இருக்கு. இவங்க எல்லாரையும் விட சிதம்பரம் கெட்டிக்காரரு. எதனால் சொல்கிறீங்க? எல்லாம் அறிவு இருக்குது, பெரிய வெளிநாட்டில் படித்தவர், 2-3 முறை மந்திரியாக இருந்தவர், அதுவும் நிதித்துறையில் மந்திரியாக இருந்தவர். அவரையே முதலமைச்சர் ஆக முடியல. பல முறை முயற்சி பண்ணி லைஃப்பில் வர சான்சஸ் தான். நீங்கள் அதை யதார்த்தமாகவும் சந்தோஷமாகவும் தான் பார்க்கணுமே தவிர அதை ஒரு குறையாக பார்க்கக்கூடாது. காலம் என்ன கொடுக்கணும்னு நினச்சிருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆமாம். ஏன் மகாபாரதத்தில் பீமன் தலைவராகலன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு எது கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதுதான். ரொம்ப நன்றி. உங்களுடைய அரசியல் அனுபவங்களை எல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு வாழ்த்துக்கள்.